ஒரு ஃபேவரட் டைலாக். பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை அப்படியே இருக்கான், இல்லை ஏழை ஆகிட்டே இருக்கான். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யார் பணக்காரன் அப்படிங்கிறதையும், நம்ம ஏன் பணக்காரன் ஆகலை அப்படிங்கிறதையும் நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். என்னுடைய புரிதலை இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறப்ப, யார் செல்வந்தன் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம்? இங்கே பணம் காசு இருக்கிறவன்லாம் பணக்காரன் இல்லைப்பா, அவன்லாம் சந்தோஷமா இருக்கிறது இல்லைப்பா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் காசு தேவையில்லை அப்படின்னு எவனாவது சொன்னா நம்பாதீங்க. அவங்கள ஏமாத்துறான், அவங்கள முட்டாளாக பார்க்குறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக பணம் காசு தேவை. ஆனால் போதுமான ஒரு பணம் காசு மட்டும் போதும். சரிங்களா? அது போதுமான பணம் காசுனா என்ன, யார் செல்வந்தன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ ஒருத்தன்ட்ட 100 கோடி ரூபா இருக்கு. அவன் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணுவான். அவனுடைய செலவுகளை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அவன் 1 கோடி ரூபா செலவு பண்ணுவான். அப்போ 100 வருஷம் அவனால சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். சரிங்களா? அதுவே ஒருத்தன்ட்ட 1 கோடி ரூபா இருக்கு. அவன் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சந்தோஷமா இருக்கிறதுக்கு செலவு பண்ணி சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு நல்லா இருப்பான். சரிங்களா? அவனுடைய வாழ்நாள் காலமும் 100 வருஷம். சரிங்களா? 100 கோடி ரூபா இருக்கிற ஒருத்தன் வருஷம் 1 கோடி ரூபா செலவு பண்ணி 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வான். 1 கோடி ரூபா இருக்கிறவன் வருஷம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணா அவனும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வான். இவங்க 2 பேருமே ஈக்குவலா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பணம் காசே இல்லாம நான் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நீங்க நம்பாதீங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே போதுமான பணம் தேவை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். அம்பானி வந்து இந்தியாவில் பெரிய பணக்காரர். சரிங்களா? அவர் ஒரு 50 லட்சம் கோடி பணம் இருக்கு. ஆனா எலான் மஸ்கோட கம்பேர் பண்ணும்போது அவர்கிட்ட 800 லட்சம் கோடி பணம் இருக்கு. சரிங்களா? அப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலான் மஸ்க் தான் பணக்காரரு, அம்பானி வந்து பணக்காரர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரைட்டா? அம்பானியும் பணக்காரர் தான், பெரிய பணக்காரர் தான். ஏன்னா அவருடைய தேவைகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவர் பூர்த்தி பண்ணிக்கிட்டு அவர்னால சந்தோஷமா இருக்க முடியுது. அவர் ஃபேமிலியை சந்தோஷமா வச்சுக்கிற முடியுது. அதே மாதிரி எலான் மஸ்க்னாலையும் முடியுது. சரிங்களா? அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற பணம் வந்து போதுமான பணம். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமான பணமா இருந்தா நீங்க செல்வந்தர். ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்மள்ட்ட ஒரு கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, நம்ம படித்து முடிச்சிட்டோம், சும்மா ஊருக்காடு சுற்றிக்கிட்டு இருக்கோம், சில பல கடன்கள், கொஞ்சம் கடன் இருக்குது. நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல சேலரியில் ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம், 3 மாதம் கழித்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா, அந்த 3 மாதம் கேப்பில் நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியுமா? கடன் வாங்கி நல்லா செலவு பண்ணுவீங்க. வேலைக்கு போயிட்டு நீங்கள் செலவு பண்ணுறதை காட்டிலும் அந்த 3 மாதம், ஏன்னா அந்த 3 மாதம் நம்ம அடுத்த மாசத்துல இருந்து நல்ல சம்பளம் வாங்க போறோம், நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய செலவை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய கல்ச்சரா இருக்கு. சரி, வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியா செலவு பண்ணுவோமான்றதெல்லாம் கிடையாது. நம்ம நம்ம வாங்கக்கூடிய சேலரியில நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு எதையோ ஒன்று சேவிங்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து செலவு பண்றோம்னா ஓகே. ஆனா நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நாளைக்கு வேலை வரப்போகுதுன்னா இன்னைக்கே நம்மளுடைய செலவை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எந்த சேவிங்ஸையுமே நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது. பிளஸ் இஎம்ஐ அது இதுன்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? அடுத்த மாசம் வேலை வருது, இந்த மாசம் நம்ம போய் இஎம்ஐல பொருள் வாங்கணும்னா அடுத்த மாசம் சம்பளம் வேலைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 45 நாள் கழிச்சு தான் இஎம்ஐ வரும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம இஎம்ஐக்குள்ள போயிடும். சரிங்களா? இப்படிலாம் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும்போது நம்ம பணக்காரனா ஆக முடியாது. நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பெருசா நான் பணம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும் அப்படி இப்படிங்கிறத விட, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலையில வர வருமானத்துல நான் ஒரு சேவிங்ஸ் பண்றேன், அந்த வருமானத்துக்குள்ள நான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுனாலே போதுமானது. அதுக்கு மேல நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னா கண்டிப்பா வேலை பார்த்து கோடீஸ்வரன் ஆக முடியாது. கண்டிப்பா பிசினஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ ஒரு அடிஷ்னலா ஒரு இன்கம் வந்து நம்ம கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இந்த காலத்துல வந்து மனைவி வேலைக்கு போறது வந்து ஒரு கல்ச்சரா இருக்கு. அது ஒரு நல்லதுதான். தன்னுடைய மனைவி வந்து வேலைக்கு போகணும், 2 பேரும் வேலை பார்க்கலாம், ஃபேமிலியை ரன் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க வந்து பிளாங்கா நான் வந்து பணம் தேவை கிடையாது, சந்தோஷம்ங்கிறது பணத்தை சார்ந்து கிடையாது, நான் ஃபேமிலியோட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி வாங்கி மாசம் மாசம் செலவு பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு மனைவியுடைய நகையை அடகு வச்சு அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்டினோம்னா அதுவும் தப்பு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய இன்கம் வந்தா தான், 1 லட்சம் 2 லட்சம் இன்கம் வந்தா தான் என்னால் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு தேவையை உருவாக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். கண்டிப்பா ஒரு வேலையோ ஒரு பிசினஸ்ங்கிறது ரொம்ப பெஸ்ட், வேலைங்கிறது ஓகே. சரிங்களா? ஆனா உங்களுடைய வருமானத்துல கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ணுங்க. வருமானத்துக்குள்ள வாழ பழகிக்கங்க. வருமானம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா
ஹை இன்கமுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு செலவு பண்ணாதீங்க. நம்ம செலவு பண்ணுறது தான் மெயினாக வச்சுருக்கோம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம். இல்லை நான் செலவே பண்ண மாட்டேன், எனக்கு காசு பணமே தேவையில்லை, நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், விவசாயம் பண்ணுறேன், வார சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா விவசாயம் பண்ணி நல்லா சம்பாதிங்க. நல்லா பெருசாக விவசாயம் பண்ணுங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பெருசாக பண்ணி பெரிய இன்கம் பாருங்க. நான் வந்து சம்பாதிக்காம சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. சரிங்களா? இல்லை நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னாலும் ஓகே. ஆனால் செலவை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் ஆக முடியாது. தேங்க்யூ.